நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கான 3ஆம் கட்ட கடன் உதவியினை வழங்குவது பற்றி நாணய நிதியம் பரிசீலனை. அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாட்டினை தீர்ப்பதற்கான குழு நியமனம். டெங்கு நோய் பரவல் பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு கோரிக்கை. காசாவில் போர் நிறுத்தத்தினை மேற்கொள்வது தொடர்பான யோசனைக்கு போராட்டக் குழுக்களின் ஆதரவு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு இன்று கூடவுள்ளது. இலங்கைக்கான கடன் உதவிகளை வழங்குவது பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்படவுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையினை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி கவனம் செலுத்தி 3ஆம் கட்ட கடனை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பில் இதன்போது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் பாரிய முன்னேற்றத்தினை அடைந்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கையில் அமுலாகும் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாடுகள் வெற்றி அளித்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குழு ஒன்றினை நியமித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய செனவிரத்ன இதன் தலைவராவார். எஸ்.ஜி. நிலுக்ஷான், கிரன்சா கழுத்தாந்திரி, ஆலோக பண்டார, சந்தன குமாரசிங்க, துமிந்த உலங்கமுவ, எஸ். தர்மரத்ன, இசுரு திலகவர்தன் ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்களாவர். அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாட்டினை நீக்கி 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது இது தொடர்பான யோசனையினை சமர்ப்பிக்கவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வோருக்கான தெளிவான ஆள் அடையாள அட்டைகளை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தெளிவற்ற ஆள் அடையாள அட்டைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் தாமதங்கள் ஏற்படலாம் என்று குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்திருக்கிறார். சகல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான கடவுச்சீட்டினை வழங்குவது இலக்காகும் என்றும் ஹர்ஷ இலுக்பிட்டிய மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த சிறுவர்களின் கல்வியினை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். எந்த காரணத்திற்காகவும் பிள்ளைகளின் கல்விக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறுவர்களை உளவியல் ரீதியாக பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். சிறுபோக நிச்சயிக்கு தேவையான உர கொள்வனவிற்கென்று 120 கோடி ரூபாவிற்கும் அதிகமான நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் வழிகாட்டலோடு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நெல் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கோடு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆன்லைன் மூலமான கசினோ விளையாட்டினை விரைவில் ஒழுங்குறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்றத்தின் அரச நிதி தொடர்பான குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. நிதி அமைச்சிற்கு கடிதம் ஒன்றின் மூலம் இது பற்றி இந்த குழு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. ஆன்லைன் ஊடாக கசினோ விளையாட்டினை முன்னெடுத்துச் செல்வதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் இது பற்றி கவனம் செலுத்தாது ஆன்லைன் மூலம் கசினோ விளையாட்டினை நடத்துவதன் ஊடாக அரசாங்கத்திற்கு பாரிய அளவிலான வருமான இழப்பு ஏற்படுவதாகவும் குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அரசு நிதிக்குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் பற்றி கலந்துரையாடப்பட்டது. நிலுவைத் தொகையினை கசினோவுடன் தொடர்புடைய வர்த்தகங்களில் இருந்து ஈட்டிக் கொள்வதும் முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுப்பதும் அவசியமாகும்.
இதற்கென ஒழுங்குறுத்தல் அதிகார சபையொன்றினை அமைக்க வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தின் அரசு நிதி தொடர்பான குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஒலுவில் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். துறைமுகத்துடன் தொடர்புடைய வளங்களும் பாதுகாக்கப்பட இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். பிரதேசவாசிகளின் வாழ்வாதாரத்தை இதன் கீழ் மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு டெங்கு நோய் பரவல் பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பாரிய அதிகரிப்பினை காட்டுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது பற்றி மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சு வலியுறுத்தியிருக்கிறது. உலகச் செய்திகள். கட்டார், எகிப்து ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட போர் நிறுத்த யோசனைக்கான பதில் அனுப்பப்பட்டுள்ளதாக பலஸ்தீனின் விடுதலை போராட்ட அமைப்புகள் அறிவித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவோடு கட்டார், எகிப்து அரசாங்கங்கள் முன்மொழிந்த இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் பற்றி ஹமாஸ் அமைப்பும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பும் சாதகமான பதில்களை வழங்கியிருக்கின்றன. இஸ்ரேல் காசாவின் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்ற வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். குருநாகல் மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளில் நிலவும் தாமதங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி உரையாற்றினார். நெடுஞ்சாலைகள், காணி, வீடமைப்பு உட்பட பல்வேறு துறைகளில் காணப்படும் சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட உள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக ஆளுநர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் இலங்கை, நேபாள அணிகள் பங்கு பெற்றும் போட்டி அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள லண்ட்ஹில் மைதானத்தில் இன்று இடம்பெறவிருக்கிறது. மழை காரணமாக இன்றைய போட்டியின் நாணய சுழற்சி தாமதமடைந்திருக்கிறது. மழை முடிந்தாலும் தற்சமயம் மைதானத்தில் ஈரலிப்பான நிலை காணப்படுவதாக அங்குள்ள செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஓய்வூதியம் பெறும் அரச ஊழியர்களுக்கு தவணை கொடுப்பனவின் கீழ் கைத்தொலைபேசிகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. SLT மொபிட்டல் இதற்கான வசதிகளை மேற்கொண்டிருக்கிறது. உபகார கை தொலைபேசி பொதி அறிமுகப்படுத்தப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இந்த வசதி வழங்கப்படுகிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை மொபிட்டல் அலுவலகங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கை இந்திய வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவினை சந்தித்துள்ளார்கள். சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அதன் தலைவர் ரகுராமன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். ஊவா மாகாணத்தில் இன்று இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கல்பெட்டி வரையான கடல் பகுதியிலும் ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்திலும் கொந்தளிப்பான நிலையினை அவதானிக்க முடியும். இதுபற்றி கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவனம் செலுத்துவது அவசியம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கான 3ஆம் கட்ட கடன் உதவியினை வழங்குவது பற்றி நாணய நிதியம் பரிசீலனை. அரச துறையில் நிலவும் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கான குழு நியமனம். டெங்கு நோய் பரவல் பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு கோரிக்கை. காசாவில் போர் நிறுத்தத்தினை மேற்கொள்வது தொடர்பான யோசனைக்கு போராட்டக் குழுக்களின் ஆதரவு. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இன்றைய காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.